வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹேப்பியா, ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு நம்புறேன். அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். காதலர் தினத்துக்கு உங்களுக்கு என்ன கிஃப்ட் வந்துச்சு? அப்புறம் நீங்க உங்க லவ்டு ஒன்ஸ்க்கு என்னென்ன கிஃப்ட் எல்லாம் பிளான் பண்ணி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த விளாக்ல வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு வந்து போனது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேரேஜ் ஆயிட்டு கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. சென்னையில இருக்கிற நெறைய மால்ஸ்க்கு வந்து போயிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ வந்து போணும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ஆசை. பட் எனக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்ல. சரி இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போனோம். என்னன்னா மேரேஜ் ஆன புதுசுல வந்துட்டு நான் வந்து அங்க தான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அதாவது அங்க இருக்கிற கிரீன்ஸ் ரோடு இருக்குல்ல, அந்த சைட்ல தான் நான் வந்து எனக்கு ஒர்க் பிளேஸே. அங்க டெய்லியும் போவேனே தவிர, அங்க எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்குன்னு கேள்விப்பட்டுருக்கேன். பட் ஒரு நாள் கூட அங்க போணும்னு எனக்கு தோணுனதே கிடையாது. ஆனா ஒரு ஆசை இருந்துட்டே இருந்துச்சு. எக்ஸ்பிரஸ் அவென்யூ ஒரு வாட்டி போயிட்டு பார்த்துட்டு வந்துரணும்னு சொல்லிட்டு. மாலுன்னு சொன்னோனே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் போன சிட்டி சென்டர் மால் தான் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது. நான் வந்து சென்னையில தான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி தான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சேன். அப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்க ஒரு முடிவு பண்ணோம். ஏன்னா நம்ம வந்துட்டு சிட்டி சென்டர் வந்து போயிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புனோம். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு மால் எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ ஊருக்கு கிளம்புனதுனால கையில லக்கேஜ்லாம் வச்சுக்கிட்டு நாங்க வந்து போனோம். எனக்கு தெரிஞ்சு அங்க யாருமே எங்கள மாரி வரல. என்னன்னா, கையில லக்கேஜ வச்சுக்கிட்டு நாங்க மட்டும் தான் அந்த மாரி சுத்திட்டு இருந்தோம், அந்த சிட்டி சென்டருக்குள்ள. அதான் ஃபர்ஸ்ட் டைம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். மேரேஜ் ஆயிட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நாங்க வந்து வீடு எடுத்து தங்குனது வந்து வேளச்சேரி தான். அங்க தான் எங்களுக்கு வந்து ஃபீனிக்ஸ் மாலுமே இருக்கு. நான் அடிக்கடி போயிருக்கோம். அந்த ஃபீனிக்ஸ் மால் அடிக்கடி போயிருக்கோம். பட் எக்ஸ்பிரஸ் அவென்யூன்றது ரொம்ப தூரமா இருக்குன்றதுனாலயே ரொம்ப நாளா அங்க போவாம அவாய்ட் பண்ணிட்டுருந்தோம். சரி இந்த வாட்டி ஒரு வாட்டியாவது போய் பார்த்துட்டு வந்துரணும்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். அதுவும் இல்லாம நான் காலேஜ் படிக்கும்போதே வந்து நெட்லலாம் பார்க்கும்போது போட்டிருக்கும், எக்ஸ்பிரஸ் அவென்யூ தான் இருக்கிறதுலே ரொம்ப என்னமோ இந்தியாவோட 2ண்ட் லார்ஜஸ்ட்டு மால் அந்த மாரிலாம் சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருக்கிற மாரிலாம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் நேர்ல போய் பார்க்கும்போது இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் தான். ஏன்னா, ஃபீனிக்ஸ் அளவுக்கு ரொம்ப பெருசா இல்ல. பட் ஓகே. அது மாரி தான் இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு நம்ப ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு மினி விளாக்ல கூட சொல்லியிருப்பேன் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நம்ப ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுவோம். பட் அது நடந்ததுக்கப்புறம், அது கிடைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுக்கு தானா நம்ப அவ்ளோ ஆசைப்பட்டோன்ற மாரி நெனைப்போம். அந்த விஷயம் இதுல திரும்பி ரிப்பீட் ஆயிடுச்சு. சும்மா மால சுத்தி பார்த்துட்டு, விண்டோ ஷாப்பிங் மாரி பண்ணிட்டு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போலான்னு நெனச்சு வந்தா, இங்க நடந்தது அப்படியே ஆப்போசிட்டு. கண்டிப்பா இதுக்கப்புறம் மாலுன்ற பேச்சுக்கே இடம் இல்லன்ற மாரி நெறைய விஷயம் நடந்துருச்சு. அதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லா பாருங்க. பசங்க ஆர்வமா கிளம்பி வந்துட்டாங்க. பட் இங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்துட்டே இருக்கிற மாரி இருந்தது. அவங்களுக்கும் கொஞ்சம் வீட்டுக்கு போம்போது ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க நடந்து நடந்து. பட் நான் என்ன திங்க் பண்ணுவேன்னா, பசங்களுக்கு கண்டிப்பா எல்லா இடத்துக்குமே கூட்டிட்டு போய் கொஞ்சம் எக்ஸ்போஷராவது நம்ம காமிச்சு குடுக்கணும். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஃப்யூச்சர்ல வந்துட்டு எல்லாமே வந்து மேண்டேட்டரியா ஆயிடும். அப்போ போம்போது அவங்களுக்கு வந்து எல்லாமே புதுசா இருந்துச்சுன்னா, ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஒரு ஒரு இடத்துக்கா அப்பப்ப முடிஞ்ச அளவுக்கு கூட்டு போணும்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாம ஒரு புது இடத்துக்கு போம்போது, நம்பளுக்கும் கொஞ்சம் ஃபேமிலி டைமு, ஒரு புதுசா நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கிற மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காகவாச்சும் வந்து நம்ப அடிக்கடி இல்லனாலும், ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸாவது எப்பயாச்சும் இது மாரி கிளம்பி போறது ரொம்ப நல்லது. ஒரு கடையில வந்துட்டு ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பரா வச்சிருந்தாங்க. பட் எல்லாமே அது பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் மாரி தான் இருந்துச்சு. நம்ம வந்து நேச்சுரலா க்ரோ பண்ணணும்னா, நெறைய எஃபோர்ட் தான் போடுற மாரி இருக்கும். பட் இந்த ரிசப்ஷனு, அப்புறம் வீடோட ஹால்ல வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்குலாம் இத வைக்கலாம். பட் என்னன்னா, ஒரு விஷயம் அத மெயின்டெயின் பண்றது வந்து நம்ம பண்ணணும். இல்லன்னா நம்ம டஸ்ட் வந்து அடைஞ்சிரும். அதுக்கு அப்பப்ப நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா, தாராளமா இதெல்லாம் வாங்கி நம்ம வீட்ல வச்சுக்கலாம். நானும் நம்ம புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோனே நெறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன். நல்ல டெக்கரேஷன் பண்ணி வீட நல்லா மெயின்டெயின் பண்ணணும். ரொம்ப கிளீனா மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். பார்ப்போம் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு.
இப்ப நம்ம இருக்கிறது வந்து ரெண்டல் ஹவுஸ் தான். அதுல வந்துட்டு கொரோனா டைம்ல தான் நாங்க வந்து இந்த ஏரியாக்கே வந்தோம். என்ன ஆச்சுன்னா, பாப்பாக்கு பெரியவளுக்கு வந்து ஸ்கூல் வந்து இந்த ஏரியால பார்த்துட்டோம். பார்த்துட்டு நாங்க வந்துட்டு ரென்டலுக்கு வீடும் பார்த்துட்டு, புக் பண்ணி அட்வான்ஸ்லாம் குடுத்துட்டோம். குடுத்ததுக்கப்புறம் கொரோனான்னு சொல்லிட்டு லாக்டவுன் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, பசங்களுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா நான் 2ண்ட் பாப்பா டெலிவரிக்காக எங்க அம்மா வீட்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். பெரியவளையும் வந்துட்டு அங்க வந்து யுகேஜி வந்து அங்கேயே ஒரு ஸ்கூல பார்த்து நாங்க சேர்த்துட்டு, அந்த ஸ்கூல் முடியறதுக்காக நாங்க அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருந்தோம். நடுவுல வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து இங்க வீடு பார்த்து, இங்க அட்வான்ஸ் குடுத்து எல்லாம் புக் பண்ணி ரெடியா வச்சிருந்தாங்க. ஸ்கூலும் இங்க புதுசா பார்த்து வச்சிருந்தாங்க. கொரோனான்னு சொல்லிட்டு லாக்டவுன் போடவும் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எங்களால அங்கிருந்தும் இங்க ஷிஃப்ட் ஆகி வர முடியாது. பட் திங்ஸ் எல்லாம் இங்க வந்துருச்சு. அ அதனாலே இந்த வீட்டுக்கு வந்துட்டு 1 இயர் வந்து நாங்க வந்து இங்க வராமலே நாங்க ரெண்ட் பே பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேல எங்களுக்கு இங்க ரென்ட்டே வந்து அந்த கொரோனா பீரியட்ல போயிட்டுருந்தது. அந்த லாக்டவுன் டைம்லலாம் ஃபுல்லா அப்படியே ஊர்லேருந்தே ஆன்லைன் கிளாஸ் பாப்பா வந்து அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. 1 இயர் முடிஞ்சுட்டு இங்க நாங்க ஷிஃப்ட் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமுமே ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் நடந்துட்டு இருந்தது. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தா. சின்னவ வந்து ரொம்ப குழந்தையா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் தான் இருக்கும். அப்பதான் நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோம். ஆன்லைன் கிளாஸ்ல எந்த சவுண்டும் கேட்கக்கூடாது. பாப்பா சின்னவ கத்துறது எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள அவள உட்கார வச்சுட்டு, கதவ சாத்திட்டு நாங்க வெளியில இருந்தா, அவ ஆன்லைன் கிளாஸ் எந்தெந்த இடத்துலலாம் அட்டெண்ட் பண்ணாளோ, அங்க எல்லாம் செவுத்துல ஃபுல்லா கிறுக்கி வச்சுட்டா. அதுவும் பாப்பாவ வந்துட்டு நாங்க அவள கவனிச்சுட்டு இருக்கிற டைம்ல இவ சும்மா இருப்பாள்ல. அப்ப எங்கெங்கலாம் தோணுதோ, எப்படிலாம் தோணுதோ எல்லாமே கிறுக்கி வச்சு ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டா. அவ அட்டகாசம் பண்ணது இல்லாம, இவ சின்னவ வளர வளர அவளுக்கும் அத சொல்லிக் குடுத்து ரொம்ப சேட்ட பண்ணிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. நானும் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்புறம் வந்து பேங்கிங் எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து ஜாபுக்குலாம் நான் போல. அதனால சொல்லிட்டு நான் வந்து பசங்கள பார்க்குற டைம விட்டுட்டு மத்த டைமெல்லாம் ஃபுல்லா அந்த ப்ரிப்பரேஷன்ல ஃபுல்லா படிச்சுட்டு இருப்பேனா, அந்த டைம்ல பார்க்க முடியல என்னால. அந்த டைம்லாம் வீடு ஃபுல்லா எங்கெங்க கிடைக்க முடியுமோ, அந்த இடத்துலலாம் கிறுக்கி தள்ளிட்டாங்க. இப்போ வந்து கொஞ்சம் 2 பேருமே வளர்ந்துட்டாங்க. அதனால சரி, இதுக்கப்புறம் புது வீட்டுக்கெல்லாம் நாங்க ஷிஃப்ட் ஆனோம்னா, கண்டிப்பா அவங்க வந்து குட்டா நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதுல என்னன்னா, அவள எது எதெல்லாம் கத்துக்கிறாங்களோ, அது எல்லாத்தையுமே எழுதி கிறுக்கி வச்சிருப்பாங்க. அதாவது சில தமிழ் லெட்டர்ஸ்லாம் கத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களே சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு செவுத்துல எழுதி வச்சுருவாங்க. அது மாரி அதுவே நான் தனியா ஒரு வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு வீடு ஃபுல்லா கிறுக்கி வச்சிருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு மீனிங் இருக்கும். அவங்க எழுதி வச்சிருக்கிறதுல. சில இடத்துல கிறுக்கி தான் வச்சிருப்பாங்க. பட் அங்கங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத வந்து கிறுக்கி வச்சிருப்பாங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த பழைய காலத்துலலாம் குகையில வந்து மனிதர்கள்லாம் வாழ்ந்திருப்பாங்கல்ல. அவங்கலாம் வந்துட்டு ஃப்ரீ டைம்ல வந்து குகையில அப்படியே சுரண்டி, சுரண்டி ஓவியமா வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மாரி தான் இந்த மாரி தான் நடந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ்ல வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்த அனிமல்ஸு அத தான் வந்து அவங்க வரைஞ்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப இதே மாரி தானே அங்கேயும் நடந்திருக்கும். அதுதான் என்னோட பாயிண்ட்டு. பட் இந்த வீட்லேருந்து ஷிஃப்ட் ஆகும்போது தான் இருக்கு எங்களுக்கு. எப்படி கிளீன் பண்ண போறோன்னே தெரியல. மோஸ்ட்லி அட்வான்ஸ் அமௌண்ட் ஃபுல்லா கிளீனிங்க்கே போயிடும்னு நெனைக்கிறேன். எங்களால சரி பசங்களையும் வச்சுக்கிட்டு எனக்கும் டஸ்ட் அலர்ஜிலாம் கொஞ்சம் இருக்கு. அதனால என்னாலலாம் கிளீன் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு தான் நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு நாங்க வந்துட்டு. அப்பப்ப நாங்க கிளீன் பண்ணா கிளீன் பண்ணியிருக்கலாம். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபைனலா நம்ப ஷிஃப்ட்டும் ஆகப்போறோம். அதனால சரி தான் ஃபுல்லா நம்ப ஆளே வர வச்சு கிளீன் பண்ணிர்லான்னு முடிவு பண்ணிட்டோம். பசங்களும் வளர்ந்துட்டாங்க. அதனால புது வீட்ல வந்து நல்லா ரொம்ப கிளீனா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு வச்சிருக்கேன். விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணலான்னு வந்தோம். அங்க வந்துட்டு லைஃப் ஸ்டைல்ல வந்து சரி சும்மா வந்து சுடி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? டாப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தா, எனக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு. சரி இங்கேயே நம்ப ஹஸ்பண்டும் சொல்லிட்டே இருந்தாங்க. லைஃப் ஸ்டைல்ல வந்துட்டு நம்ம ட்ரெஸ் வாங்குனோம்னா ரொம்ப நாள் லைஃப் வரும். சூப்பரா இருக்கும். குவாலிட்டி வந்து செம்மையா இருக்கும்னு சொன்னதுனால, சரி வாங்கி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வேணும்னே அதுக்குன்னே வந்து நான் வந்து டாப்ஸ் வந்து வாங்குனேன்.
பசங்க என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. இந்த வாட்டி வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே கேட்டு அடம் பிடிக்கல. என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அங்க இருக்கிற அந்த ஆக்சஸரீஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு, அதுதான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு கோல்ட தவிர எதுவுமே செட் ஆகாது. அதனாலயே நான் வந்து எதுவுமே இது மாரிலாம் வாங்கவே மாட்டேன். இந்த டான்ஸுன்னு சொல்லிட்டு ஆனுவல் டேக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்க பசங்களுக்கு. அது வந்து கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. எஸ்கேப்பே ஆக முடியாது. அதுக்கு மட்டும் தான் வாங்குவேனே தவிர, மத்தபடி தேவையே இல்லாம எந்த ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் அந்த தோடு, பிளாஸ்டிக்ல அது மாரிலாம் நான் வாங்கவே மாட்டேன். எனக்கு அது யூஸ் பண்ணா எனக்குமே செட் ஆகாது. பசங்களுக்குமே அது செட் ஆகாது. அதனாலயே நான் வாங்கவே மாட்டேன். எனக்கும் ஆசையா இருக்கும். அந்த டிசைன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். பார்க்கும்போதே அப்படியே அட்ராக்டிவா இருக்கும். அதெல்லாம் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கும். பட் ஒத்துக்கலல்ல. அதனால எதுக்கு வாங்கிட்டு நம்ம காசு வேஸ்ட் பண்ணணும்னு மைண்ட ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இப்பலாம். இப்பன்னு இல்ல. நான் சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். அது மாரிலாம் குட்டி, குட்டி ஐட்டம்ஸ்லலாம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாததுனால தான், என்ட்ட ஆனா கோல்டு கலெக்ஷன்ஸ் தோடெல்லாம் நெறையா இருக்கும். நம்மளுக்கு எது முக்கியம்? நம்மளுக்கு ஒத்துக்கிறது நெறையா நம்ம வச்சுக்கிறது தான் முக்கியமே தவிர, ஒத்துக்காதது எதுக்கு தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்க மாட்டேன். பசங்க ஒரு பிளான்ல தான் வந்திருக்காங்க போல. இங்க வந்துட்டு அந்த ப்ளே ஏரியால வந்துட்டு வெளாண்டே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னுட்டாங்க. இதுவரையும் நாங்க ப்ளே ஏரியாக்கு பசங்கள கூட்டு போனதே கிடையாது. அ அதாவது மால்ல சொல்றேன். அது இல்லாம நம்ப வீட்டு பக்கத்திலேயே ஒரு ப்ளே ஏரியாலாம் இருக்கு. அதுக்கெல்லாம் போவாங்க. அதுக்கு ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் கூட மனசுக்கு ஒண்ணும் நம்மளுக்கு தெரியாது. பட் இங்க வந்துட்டு இந்த ப்ளே ஏரியால உள்ள போய் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்குள்ள என்டர் ஆயி அந்த காயின்ஸ் வாங்குறது ₹1600 பே பண்ணி தான் உள்ள வந்து இதுக்கு டோக்கன்ஸ் வாங்குனோம். இங்க நெறைய கேம்ஸ் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, அந்த பொம்மைய அப்படியே எடுத்து நம்ம அந்த பேஸ்கெட் அந்த ஏரியால போட்டோம்னா, அது பொம்மைய வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் இங்க எல்லாமே அப்படியே டெம்ப்டிங்கா இருக்கே தவிர, ஒரு பொம்மை கூட அதுல எங்களால எடுக்கவே முடியல. அதாவது அந்த இதுல ஹோல்டு பண்றோம். மேல போய் ஒரு டக்குன்னு இடிக்கிறதுல அந்த பொம்மை கீழ விழுந்துருது. அப்படியே அது வந்து அந்த ஏரியாவுக்கு வந்துருது. அது மாரியே சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் இது ஒரு இடத்துலயும் ஒரு அந்த கார்டு மாரி குடுத்துட்டாங்க. ஒரு ஏடிஎம் கார்டு மாரி குடுத்துட்டாங்க. அத வந்து அந்த ஸ்வைப் பண்ற ஏரியா மாரி ஒண்ணு இருக்கு. அதுல காமிச்சோம்னா, அந்த கேமுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து அதுல எடுத்துக்குது. அந்த வந்து நம்ப காமிச்சு, காமிச்சு ஒரு இதுக்கா போனா, எதுலயுமே எங்களால எந்த பொம்மையுமே எடுக்கவே முடியல. அந்த ப்ளே ஏரியாக்குள்ள என்டர் ஆயிட்டு கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு ₹1600 ஆச்சு அந்த கார்டு வாங்குறதுக்கு. அந்த அமௌண்ட்டுக்கு வெளியில நம்ப ஏதாவது பொம்மை கடையில போயிட்டு பொம்மை வாங்கியிருந்தாலே, எத்தன பொம்மை வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிருக்கலாம். இங்க வந்துட்டு அது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் தான் அதுக்குள்ள ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அந்த டைம்க்குள்ள ஜஸ்ட் லைக் தட் அந்த காசு வந்து அப்படியே கரைஞ்சு போனது. மனசு தாங்கவே முடியல எங்களால. பட் பசங்கள்ட்ட நாங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. இதுக்கப்புறம்லாம் இந்த மாரி ப்ளே ஏரியாக்குலாம் வேணான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டோம். போனதிலே கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்வேன்னா, அது இது ஒண்ணு தான். இது வந்து ஒரு விர்ச்சுவல் ரைடு மாரி. இதுல போயிட்டு அந்த செட் இருக்குல்ல, அந்த அந்த செட் வந்து தலையில நம்ம போட்டுக்கணும். அதுக்குள்ள நம்மளுக்கு விஷுவல்ஸ் தெரியும். அதுல வந்துட்டு அதுவுமே சின்னவளுக்கு வந்து அலோவ் பண்ணல. ஏன்னா, அந்த செட் வந்து அவ தலையில வந்து நிக்காதுன்னு சொல்லிட்டு, அவளுக்கு அலோவ்டு இல்லன்னு சொல்லிட்டாங்க. பசங்க 2 பேரையும் அனுப்புறதா தான் பிளானு. பட் அவளுக்கு அலோவ்டு இல்லன்னு சொன்னோனே, சரி என்ன வந்துட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன். இவளு தனியா போமாட்டேன்னு சொன்னா. தேவையில்லாம எக்ஸ்ட்ரா ஏன்டி பாயிண்ட்ஸ் வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னாலும் கேட்கல. எனக்கும் பயமா இருக்கும்மா நீங்களும் வாங்கன்னு சொன்னதுனால, நான் போய் பக்கத்துல உட்காந்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பார்த்துட்டுருந்தேன். இதுல ஏறுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க பண்ணிட்டுருந்தாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்பிள் பண்ணிட்டுருந்தாங்க. அது பார்க்கும்போது, ஏதோ டைனோசர் வந்து ஓடிட்டு இருக்க மாரி, அது பின்னாடியே தொரத்திட்டு போற மாரி இருந்தது. ஒரு காட்டுக்குள்ள. அதுதான் இருக்கும்ன்னு சொல்லிட்டு நான் உள்ள போய் ஏறி உட்கார்ந்தா, அதுல வந்து அவங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா வச்சிருப்பாங்க போல. நாங்க உள்ள போய் உட்கார்ந்ததுன உடனே, அவங்க போட்டது என்னன்னா, இந்த ரோலர் கோஸ்டர் இருக்குல்ல, அத போட்டு உட்டாங்க. சும்மாவே எனக்கு இந்த ரோலர் கோஸ்டர்லாம் பயம். இதுல வேற போயிட்டோமேன்னு சொல்லிட்டு, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் அந்த மேலேருந்து கீழ குதிக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அங்க என்னமோ பிள்ளைங்கலாம் அமைதியா தான் பார்த்தாங்க. நான் தான் கத்திட்டு இருந்தேன். எனக்கு எப்படின்னா, ஏதாவது வந்து ரொம்ப பயமா இருந்தா, ரொம்ப சத்தமா கத்திட்டா எனக்கு அந்த பயம் போயிடும். அதனால நான் வந்து அப்படியே கத்திட்டு இருந்தேன். பாப்பாவ பக்கத்துல கை வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவ என்ன பயப்படுறாளா இல்லையான்னு சொல்லிட்டு, அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு அந்த ரைடு முடிஞ்சிருச்சு.
கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 6 மினிட்ஸ் இருக்கும் அவ்வளோதான்னு நெனைக்கிறேன் அது. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு எனக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பிர்லா பிளானட்டோரியத்துல வந்துட்டு ஒரு ஷோ மாரி உள்ள நடக்கும்ல. அதுல வந்து பார்த்துருக்கேன். அது வந்து அப்படியே பாம்பெல்லாம் வரும். அது வந்து அப்படியே கொத்துற மாரி வரும் நம்மள. அதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த செட்டு போட்டு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தேன். அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவமா இருந்துச்சு எனக்கு. அதுவும் இல்லாம இந்த சீட் இருக்குல்ல, அது அப்படியே ஆடுதுல்ல, அங்க வர விஷுவல்க்கு ஏத்த மாரி இதுவும் ஆடுறதுனால, நம்மளுக்கு கொஞ்சம் ஒரிஜினலா நம்பளே அந்த ரைட்ல போற மாரி லைட்டா ஃபீல் ஆச்சு. அந்த ஹெட்செட்குள்ள பார்த்துட்டு இருக்க வரையும் அப்படி இருக்கும். ஜஸ்ட் லைட்டா நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தா, ஒரு நார்மலா இருக்கிற மாரி தான் நம்மளுக்கு தோணும். பசங்கள வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ப்ளே ஏரியாக்கு அப்பப்போ கூட்டு போவோம். அங்க என்னன்னா, இதே மாரி தான் எல்லா கேம்ஸுமே இருக்க தான் செய்யும். அப்ப வந்துட்டு அங்கேயும் இது மாரி ஒரு விர்ச்சுவல் கேம்ஸ்லாம் இருக்கு. அதுல என்னென்ன இருக்கும்னா, ஒரு ஹெட்செட் மாரி இருக்கும். அத போட்டுக்கிட்டு கிரிக்கெட் விளையாடுறது அப்படிலாம் இருக்கும். பட் இந்த மாரி ரைடு மாரி இல்ல. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. நாங்க 2 பேரும் அதுல போனதுனால, சின்னவளுக்கு வந்துட்டு ஒரு மாரி ஆயிடுச்சு. அவள அலோவ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதனால அவளுக்கு வந்துட்டு இந்த மாரி பைக்ல ஓட வைக்கலான்னு சொல்லிட்டு, பைக் ஓட்டிட்டு இருந்தா அவ. என்னன்னா, அந்த பைக் வந்துட்டு ஆடவே இல்ல. அங்க வர விஷுவல்ஸ்க்கு ஏத்த மாரி அது ஆடணும் போல. அது ஒண்ணும் ஆடவும் இல்ல, ஒண்ணும் பண்ணல. சும்மா அத ஆன் பண்ணி விட்டுட்டு, நாங்களே கையால வந்து பின்னாடி வச்சு ஆட்டிக்கிட்டு இருந்தோம். நம்ம சின்ன வயசா இருக்கும்போது, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாரி கேம்ஸ்லாம் நம்மலாம் நெனச்சாவது பார்த்துருப்போமா? பரவால்ல, நம்ப பசங்க அந்த வகையில வந்துட்டு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சாதாரண ஒரு எக்ஸிபிஷன்ல இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் கூட நான் வந்து சின்ன வயசுலலாம் அதிகமா போனது கிடையாது. என்னன்னா, நார்மலா அந்த ட்ரெயின் மாரி போகும்ல, அத மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்களே தவிர, கொஞ்சம் அதுல லைட்டா தான் இருக்கும் ரிஸ்க். அதாவது அந்த ஷிப்பு, அப்புறம் அந்த கப்பன் சாசரு, அது மாரி இருக்கிறதுலலாம் கூட எங்க வீட்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்க அப்பா வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அதாவது பசங்க வந்து பயந்துருவாங்க, பசங்களுக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எந்த ரைட்லயுமே அனுப்ப மாட்டாங்க. பட் எங்க பசங்களுக்கு வந்துட்டு நாங்க எல்லா ரைட்ஸுமே அனுப்பியிருக்கோம். நாங்க போற எல்லா ரைட்ஸ்க்குமே அவங்களையும் பக்கத்துல உட்கார வச்சு அப்படியே கூட்டு போயிடுவோம். அவங்களுக்கும் அது வந்து ஜாலியா தான் என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது சின்ன வயசுலயே வந்து நம்மளுக்கு பயம்லாம் போயிடுச்சுன்னா, கொஞ்சம் நம்மளுக்கும் பசங்களும் தைரியமா இருப்பாங்கல்ல, அதுதான். பட் இதெல்லாமே கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸா இருக்குல்ல, அதெல்லாமும் நல்லா தான் இருக்கும் பசங்களுக்கு. எல்லாமே வந்து அந்தந்த ஏஜ்ல வந்து என்ஜாய் பண்ணா தான் உண்டு. அதாவது எப்படின்னா, சின்ன வயசுல வந்துட்டு எனக்குமே சரி, சாக்லேட்ஸ்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். பட் வீட்ல வந்து ஸ்ட்ரிக்ட்டா சாக்லேட்ஸ் வாங்கி தரவே மாட்டாங்க. வாங்கி தராமலே இருந்துட்டு, அத சாப்பிடாம இருந்துட்டு, வீட்டுக்கு யாராவது வந்தாலுமே ஏதாவது சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டா, அவங்களுக்குமே திட்டு விழுவும் தான். எங்க அப்பா வந்து திட்டிருவாங்க. சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு. அதனாலே மோஸ்ட்லி யாருமே வாங்கிட்டு வரமாட்டாங்க. அதனாலே அப்படியே சாக்லேட்ஸ்லாம் சாப்பிடாம இருந்து என்னன்னா, இப்பலாம் எனக்கு வெறுப்பே வந்துருச்சு. அத வந்து தந்தாலுமே வந்து எடுத்துக்கிற மனப்பக்குவம் இல்ல எனக்கு. அந்த மாரி போயிடுச்சு. அது மாரி எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடாது. எதுனாலும் நம்ம அந்தந்த ஏஜ்ல வந்து அனுபவிச்சுக்கணும். அதனாலே பசங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் அதாவது எதுவும் கெட்டதுன்னுலாம் அலோவ் பண்ண மாட்டேன். பட் எதெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, அவங்களுக்கு வந்து அது நல்லதுன்னு தோன்றத கண்டிப்பா நான் அலோவ் பண்ணிருவேன். ஏன்னா, இந்த ஏஜ்ல என்ஜாய் பண்ணாம, அவங்க எப்ப வந்து அவங்க அதெல்லாம் பார்க்க போறாங்க? இப்ப பைக்கே வச்சுக்கோங்களேன், இப்ப தான் ஓட்ட முடியும். இன்னும் கொஞ்சம் பெருசாயிட்டாங்கன்னா, அந்த பைக்ல அவங்க நெனச்சாலுமே உட்கார முடியாது. அது மாரி தான். பாப்பா வந்து பைக்ல போனத பார்த்துட்டு, இவ வந்து கார்ல வந்து ஓட்டணும்னு சொல்லிட்டு கேட்டா. பட் இவளுக்கு வந்து சின்ன வயசுல நாங்க ஒரு கார் மாரி வாங்கியிருந்தோம். அதுல அவ எவ்ளோ ஓட்டணுமோ ஓட்டிட்டா. அப்புறமா எதுக்கு இங்க வந்துட்டு நீ இந்த கார ஓட்டுறன்னு சொல்லிட்டு நாங்க அலோவ் பண்ணல. ஏன்னா பாயிண்ட்ஸுமே கம்மியா தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அத வந்து வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நெறைய கேம்ஸ் இருந்தது அங்க. அதுல எத வந்து சூஸ் பண்றதுன்னே எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனா தான் இருந்துச்சு. சரி அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலா வந்துட்டு ஒரு ஸாம்பிய வந்து ஷூட் பண்ற மாரி ஒரு கேம் இருந்தது. சரி அதுலயாவது நீங்க போங்கன்னு சொல்லிட்டு, அதுல வந்து அவங்கள வந்து விளையாட வச்சுட்டோம். என்னன்னா, அவங்க ஷூட் பண்ணாங்களா? என்னன்னே எங்களுக்கு தெரியல. அது பாட்டுக்கு அந்த ஸாம்பி வந்து மேல உழுந்துட்டே இருந்தது. இவங்க அப்படியே ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. டக்குனு கேம் ஓவர்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதெல்லாம் நம்மளால எப்படின்றது நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியல.
சரி சும்மா ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் அத எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுத்துட்டு, அப்படியே நின்னுட்டுருந்தோம். அந்த ஸாம்பி வந்து அப்படியே மேல மேல வந்து அடிச்சு டேமேஜ் பண்ணுது. அது டேமேஜ் பண்ணோனே ஃபைனலா ஒரு குறிப்பிட்ட லெவல் வரையும் அது டேமேஜ் பண்ணலாம். அதுக்கு மேல பண்ணுச்சுன்னா கேம் ஓவர்ன்னு சொல்லிட்டு வந்துருது. அது அப்படியே 2 பேரும் சேர்ந்தே விளையாடுங்க. இருக்கிற 2 பாயிண்ட்ட வந்து இது மாரி காலி பண்ணிருங்க. போலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த மாரி மால்க்கு வந்தாலே, நம்ப வந்து இதுக்குன்னே கொஞ்சம் காசு தனியா எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா, எந்த சைட்லேருந்து எப்படி நம்ப செலவு பண்ணுவோன்னே தெரியாது. அதனாலே வந்துட்டு நாங்களும் கொஞ்சம் வேணான்னு சொல்லி தான் அவாய்ட் பண்ணியிருந்தோம். சரி ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஒரு டைம் போலான்னு சொல்லிட்டு தான் போனது. கிட்டத்தட்ட 10,000 கிட்ட செலவாயிடுச்சு. சரி இந்த ஒரு வாட்டி தானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இதுக்கப்புறம் மாலுன்னு கேட்பீங்கன்ற மாரி ஆயிடுச்சு எங்களுக்கு. வரலாம். பட் எப்படின்னா வந்து விண்டோ ஷாப்பிங் மாரி பண்ணிட்டு, நம்மளுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தேவையோ, அத மட்டும் வாங்கிட்டு போணும்னா போலாம். பட் இந்த வாட்டி வந்து எங்களுக்கு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இவ்ளோ செலவு பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி மால்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஃபீனிக்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த மூவி புக் பண்ணுவாங்க. அப்ப மட்டும் போயிட்டு பார்த்துட்டு, மாலையும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு, மூவியும் பார்த்துட்டு அப்படியே வந்துருவோம். பட் இது மாரி ஷாப்பிங் வந்து பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ப்ளே ஏரியாக்கும் வந்து நாங்க கூட்டு போனது. ஈயேன்னு சொல்லி கேட்டதுக்கு நல்லா கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவே எங்களுக்கு இது அமைஞ்சிருச்சு. நம்பளுக்கு பார்க்குறதுக்கு அந்த ஜாம்பீஸ் எல்லாம் வந்து ஐய! ஒரு மாரி தான் இருக்கு. பட் பசங்கலாம் அத எப்படி தான் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அப்படியே ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான்லாம் சின்ன வயசுலனா கொஞ்சம் இது மாரிலாம் விகாரமா ஏதாவது ஒரு ஷேப்லாம் பார்த்தேன்னா ரொம்ப பயப்படுவேன். நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வராது. பட் பசங்க வந்து இதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான் இந்த கேம்ஸ்லாம் விளையாடவுமே அந்த கார்ட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால அப்படியே ப்ளே ஏரியாலேருந்து வெளில வந்தாச்சு. அவதார் மூவி பார்க்குறதுக்கு வந்து மாயாஜால் அந்த மால்க்கு வந்து போயிருந்தோம். அப்பவே வந்து பசங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இது மாரி ப்ளே ஏரியாவுக்கு போணும்னு சொல்லிட்டு. பட் என்ன ஆச்சுன்னா, மூவி பார்த்துட்டு வெளில வரதுக்குள்ள, அந்த மால் எல்லாத்தையுமே அந்த ப்ளே ஏரியா எல்லாத்தையுமே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்பவே பசங்க கொஞ்சம் ரொம்ப ஏமாந்துட்டாங்க. அதனால தான் சரி இந்த வாட்டி கண்டிப்பா கூட்டு போயிரலான்னு சொல்லிட்டு, ஒரு டைம் அவங்க பார்த்துரட்டும், என்ஜாய் பண்ணிரட்டும்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணேன். கீழ இறங்கி வந்தா மேக்ஸ் ஷோரூம்னு இருந்தது. போயிட்டு நான் ஏதாவது கலெக்ஷன்ஸ் நம்மளுக்குலாம் செட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருந்தேன். பட் பில்லிங் செக்ஷன்ல செம்ம கூட்டம். லைஃப் ஸ்டைல்ல கூட இந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் விளாக்ல மீட் பண்ணலாம். அதுவரை ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே பாசிட்டிவ் வித் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க் யூ. பாய்.